வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் போர் பதற்றம். புதுச்சேரி விமான நிலையத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. புதுச்சேரி சாலையில் 200 மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெய். தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரை வீசி அடித்து அகற்றினர். இந்தியா எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நீடூழி வாழ வேண்டியும் பிரார்த்தனை. புதுச்சேரி அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் சிறப்பு வழிபாடு. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா. திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இனி விரிவான நிகழ்வுகள். போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர், துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடுமையான போர் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உஷார் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள விமான நிலையத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர், துணை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் வாகனங்களை தீவிர சோதனைக்கு பின்பே உள்ளே வர அனுமதித்து வருகின்றனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் 200 மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை அகற்றினர். புதுச்சேரி பிரதான சாலையான 100 அடி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுமார் 200 மீட்டருக்கு மேலாக எண்ணெய் சாலையில் கொட்டி கிடந்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அந்த இடத்தை கடக்கும் போது வழுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அந்த பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக எண்ணெய் கொட்டியிருந்த சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை சாலையில் இருந்து அகற்றினர். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் எண்ணெய் கொட்டியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் எந்த வாகனத்தில் இருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய எல்லையில் பணிபுரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும், போரில் வெற்றி பெற வேண்டியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நலமுடன் வாழ வேண்டியும் புதுச்சேரி அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தும் கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் தர்காவில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர் நீடூழி வாழ வேண்டியும், இந்தியா நாட்டின் மக்களுக்காக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நம் நாட்டின் எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும், போரில் வெற்றி பெற்றிட புதுச்சேரியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தும் 1008 தேங்காய் உடைத்தும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள மௌலா சாஹிப் தர்காவில் தொழுகையும் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் SRK பள்ளி சார்பில் தேர்வு எழுதிய 76 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி கொடுத்து சாதனை படைத்துள்ளனர். இதில் நவீன் என்ற மாணவன் 92% மதிப்பெண்களுடன் பள்ளியின் முதலிடத்தையும், பாவனா என்ற மாணவி 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். இந்த மாணவ மாணவிகளுக்கு தியாகராஜன் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் 8 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களும், 11 மாணவர்கள் 100க்கு 99 மதிப்பெண்களும், 13 மாணவர்கள் 100க்கு 98 மதிப்பெண்களும், 11 மாணவர்கள் 100க்கு 97 மதிப்பெண்களும், 17 மாணவர்கள் 100க்கு 96 மதிப்பெண்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 53 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும், 18 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான MSV பள்ளியின் இணை செயலாளர் பிறந்தநாள் விழா பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான MSV பள்ளியின் இணை செயலாளர் வேலாயுதம் பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். பிறந்தநாள் விழா காணும் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதத்திற்கு MSV பள்ளியின் முதல்வர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளி சார்பில் கேக் வெட்டியும் ஆசிரியர்கள் கவிதைகள், இசைக்கருவிகளை இசைத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஆசிரியர்கள், மாணவர்கள் இணைந்து உற்சாகமாக நடனமாடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வரும் மைக்ரோசாப்ட் அசூர் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தாய்வில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தனது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக யாத்ரி கிளவுட் மென்பொருள் நிறுவனம் மற்றும் மைக்ரோசாப்ட் அசூர் உடன் இணைந்து ஒரு நாள் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தாய்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சிக்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக யாத்ரி கிளவுட் நிறுவனத்தின் யதாத் சௌஹான், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மென்பொருள் பொறியாளர் நெஸ்ஸி ரவோலியா, மைக்ரோசாப்ட் மென்பொருள் பொறியாளர் ஸ்ருதி ஜெயின், கோட் வித்தவுட் பேரியர் மென்பொருள் பயிற்றுனர் கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொண்டு மைக்ரோசாப்ட் அசூர் மேக கணினி மற்றும் இணைய அடிப்படையிலான செயலிகள் வடிவமைப்பு குறித்து சிறப்புரை வழங்கினர். இந்த கருத்தாய்வில் 500க்கும் மேற்பட்ட பல்துறை மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விருந்தினர்களுடன் கலந்துரையாடி பயன்பெற்றனர். இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் ராஜு, இணை பேராசிரியர் சரவணன், பாலாஜி மற்றும் துணை பேராசிரியர் இணைந்து செய்திருந்தனர். இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி மாநில 7ஆம் பிராந்தியத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்திய ராணுவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தின் 7ஆம் பிராந்தியத்தில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் தேசிய கொடியேந்தி பேரணி நடைபெற்றது. பாலயோகி மைதானத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் பல்வேறு சாலைகள் வழியாக மூவர்ண கொடியை ஏந்தியவாறு 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சூர் மாண்டவியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா மற்றும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் கரிகலாம்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி அலங்கார வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பூங்கரகம் பூஜை செய்யப்பட்டு ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னதாக கரகம் தீக்குண்டம் இறங்கி சென்றதும் அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கை குழந்தைகளை கையில் சுமந்தபடியும் தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் சுவாமிகளின் அலங்கார வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்த தீமிதி திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழு, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் பூச்சி மருந்து தெளிக்க கடைமடை விவசாய சங்க தலைவர் TN சுரேஷ் கோரிக்கை வைத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் விவசாய நிலையான பருத்தி, நெல் தற்சமயம் பயிர் செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு பூச்சி தாக்கல் அதிகமாக இருப்பதால் யூரியா, TAB மற்றும் சத்து மருந்து அடிக்கும் சூழல் ஏற்பட்டு வருவதாகவும் அதற்கு விவசாயிகள் ட்ரோன்கள் மூலம் மருந்து அடிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருப்பதனால் விவசாயிகள் மருந்து அடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும் இவற்றை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர், வேளாண் துறை மற்றும் காவல்துறைகள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாரா வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுவதால் இந்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி விவசாயிகளுக்கு பருத்தி மற்றும் நெல் வயல்களில் மருந்து அடிப்பதற்கு ட்ரோன்கள் சுமார் 10 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ட்ரோன்கள் சுமார் 10 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட கடைமடை விவசாய சங்க தலைவர் TN சுரேஷ் கூறியுள்ளார். சென்னைக்கு கடத்தப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் இயங்கி வந்த போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்து 5 பேரை தமிழக போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் இருந்து வானூர் பூத்துறை வழியாக வேனில் மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பூத்துறை சாலையில் நேற்று காலை தமிழக போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வில்லியனூரில் இருந்து திருச்சிற்றம்பலம் கூட்டோடு நோக்கி வந்த ஈச்சர் வேனை மடக்கி சோதனை செய்தனர். வேனில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யும் மதுபானம் பெயரில் போலி மதுபானம் தயாரித்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி ஏராளமான பெட்டியில் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. வேன் டிரைவரை பிடித்து விசாரித்த போது திருச்சி கருமண்டபம் சமத்துவ நகரை சேர்ந்த சின்னசாமி மகன் கருத்தபாண்டி வயது 40 என்பது தெரிய வந்தது. கடத்தல் மதுபானம் கொண்டு செல்லும் வழியை காட்ட வேனுக்கு முன்னால் காரில் சென்ற சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த ராமநாதபுரத்தை சேர்ந்த சிதம்பரம் மகன் சித்திக் வயது 22, மரக்காணம் அனுமந்தை செட்டிக்குப்பம் ராஜசேகர் வயது 45, புதுச்சேரி கோரிமேடு வீமன் நகரை சேர்ந்த பால் ஜோஸ் வயது 53, புதுச்சேரி கொம்பாக்கம் கண்ணாயிரம் மகன் பிரபு வயது 36 ஆகியோரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அனுமந்தை சக்திவேல் அவரது உறவினரின் மூலம் வில்லியனூர் உளவாய்க்காலில் போலி மதுபான தொழிற்சாலை அமைத்து போலி டாஸ்மாக் மதுபானம் தயாரித்து சென்னை வண்டலூர் பகுதிக்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது. போலீசார் கருத்தபாண்டி, சித்திக், பால்ஜோஸ், ராஜசேகர், பிரபு ஆகிய 5 பேரை கைது செய்தனர். வேனில் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட 10,032 போலி குவார்டர் பிராந்தி பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய ஈச்சர் வேன், ரூட் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட டாடா இண்டிகோ கார் பறிமுதல் செய்து ஆரோவில் போலீசில் ஒப்படைத்தனர். கோட்டக்குப்பம் DSP உமாதேவி பறிமுதல் செய்யப்பட்ட போலி மது பாட்டில்களை பார்வையிட்டு போலீசாரை பாராட்டினார். ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சக்திவேல் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட ராஜசேகர் கொடுத்த தகவலின் பேரில் ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கமல்ஹாசன் தலைமையில் போலீசார் வில்லியனூரை அடுத்த உளவாய்க்கால் பகுதியில் கடந்த 1 வாரங்களாக செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலையில் சோதனை நடத்தினர். தமிழக டாஸ்மாக் மதுபானம் பெயரில் அச்சிடப்பட்டிருந்த லேபிள்கள், காலி பாட்டில்கள், மூடி, காலி அட்டை பெட்டிகள், மதுபானம் தயாரிக்கும் இயந்திரம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய இயந்திரம், காலி பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதே இடத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தன எண்ணெய் தயாரிப்பதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த பல கணக்கிலான சந்தன மரக்கட்டை துகள்களை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியா சந்தித்து வரும் அசாதாரண போர் சூழலில் நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. இந்திய தேசம் சந்தித்து வரும் அசாதாரண போர் சூழலில் நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். குறைந்தபட்ச ஆதார சட்டம் இயற்ற வலியுறுத்தி வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதி அன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தினை இந்திய கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட விவசாய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் இன்று இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தீவிரவாத செயல்பாடுகளுக்கு எதிராக உச்சகட்ட போர் நடந்து வரும் சூழ்நிலையில் எண்ணில் அடங்கா ராணுவ வீரர்கள் இந்திய மக்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தன்னுயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முழு அடைப்பு போராட்டம் ஏற்புடையது அல்ல என்றும், எனவே இந்த போராட்டத்தினை அறிவித்து இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள் இந்த போராட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் தற்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இது தமிழ்நாடு பாட பிரிவுல நம்மளுடைய புதுச்சேரி மாநிலம் இருந்தது. இப்ப இன்றைய சூழ்நிலையில தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில சிபிஎஸ்இ பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது, 5வது, 8வது குறைந்த மதிப்பெண் எடுக்க மாணவர்கள் தோல்வி அடைவார்கள் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதற்காக கருத்து கேட்பதற்காக பெற்றோர்களிடம் எல்லார்ட்டையும் கையொப்பம் வாங்கக்கூடிய சூழ்நிலை நடந்திருக்கு. இது புதுச்சேரி மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல அப்படிப்பட்ட கையெழுத்து வாங்கப்படுகிறதா, புதுச்சேரி மாநிலத்தின் நிலைப்பாடு என்னன்றது தெரியல. ஏன்னா புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே 10வது, 12வது சிபிஎஸ்இ முதல் முறையாக எழுதிய மாணவர்கள் பெருமளவுல தேர்ச்சி விகிதம் குறையும் அப்படின்ற ஒரு அச்சம் இன்னைக்கு தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்குது. மாணவர்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிபிஎஸ்இ பாடம் எடுக்கும் அளவுக்கு தகுதியான ஆசிரியர் இல்லாத சூழ்நிலையில 3, 5, 8வது வகுப்புல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஃபெயில் ஆக்கினீங்கன்னா இங்க இடைநிற்றல் அதிகமாகும். மாணவர்கள் கல்லூரிக்கு, ஏன்னா அரசு பள்ளியில படிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் கூட இன்னைக்கு தனியார் பள்ளியில தான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற சூழ்நிலை. அதற்கும் வழியில்லாதவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில இன்னைக்கு இடைநிற்றல் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே புதுச்சேரி அரசு சிபிஎஸ்இ பாடமுறையில இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஓராண்டுகளுக்குள் இந்த நடைமுறை வரும்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா அப்படின்றத அரசாங்கம் உடனடியாக மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறோம். உருளையன்பேட்டை தொகுதி அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான அழைப்பிதழ் அச்சடிக்கப்பட்டு நேரு எம்எல்ஏவிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கும் பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக தேதி முடிவு செய்து அதற்கான அழைப்பிதழ் அம்மன் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பங்கேற்றார். மேலும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக வருகின்ற 8/6/2025 அன்று திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு செய்வதற்கான தேதி உத்தேசிக்கப்பட்டு அதற்கான அழைப்பிதழ் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், அந்த பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சரண் அறக்கட்டளை நிறுவனமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளருமான மக்கள் சேவகி லாவண்யா தலைமையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் உழவர்கரை தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, லூர்துசாமி, அருள், ராஜரத்தினம் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மகளிர்கள் சரளா, அமலா, உமா, சந்திரா, முனியம்மாள், மயிலம்மாள், முருகம்மாள், சகுந்தலா மற்றும் உழவர்கரை தொகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.